செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. மாநகர கனவு திட்ட நாயகன் மேயர் ஜெகன் பிறந்த நாள். தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பதவியேற்பதற்கு முன்பு தூத்துக்குடி மாநகரில் மழைக்காலத்தில் மற்றும் வெள்ளம் ஏற்பட்ட போது மாநகரில் உள்ள 60 வார்டுகளில் 30 வார்டுகளுக்கு மேல் மழை வெள்ளத்தில் தான் மக்கள் நீந்திச் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுபோல குடிநீர் பிரச்சினை என்பது கோடை காலத்தில் குடிநீர் கிடைப்பது என்பது அரிதாகவே இருந்தது. மாநகராட்சிகள் 8 பூங்கா மட்டுமே இருந்தது. ஆனால் மாநகராட்சி மேயராக ஜெகன் பதவியேற்ற 4.5 ஆண்டுகளில் 60 பூங்காக்கள் மாநகராட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. 3 மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி இடங்கள் 100 கோடிக்கு மேல் ஆக்கிரமிப்பாளரிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சினை என்பது முற்றிலும் தீர்க்கப்பட்டு விட்டது. மேயர் ஜெகனின் கனவு திட்டமான 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டம் தற்போது 90% பணிகள் முடிவடைந்து ஒரு சில வாரங்களில் மேயர் ஜெகனின் கனவு திட்டமான மாநகர மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கப்பட உள்ளது. மழைக்காலத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மழைநீர் தேங்கி வருகிறது. அதுவும் ஒரு சில நாட்களில் முற்றிலும் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல அடிப்படை வசதிகள் முற்றிலும் மாநகர மக்களுக்கு சரி செய்யப்பட்டுள்ளது. மேயர் ஜெகன் பதவி ஏற்பதற்கு முன்பு மாநகராட்சி பள்ளிகளில் 100 முதல் 200 மாணவ மாணவிகள் தான் படித்து வந்தனர். ஆனால் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளியில் ஒவ்வொரு பள்ளியிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மாநகராட்சி பள்ளியில் தனியார் பள்ளிக்கு இணையாக அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ளார் மேயர் ஜெகன். இதுபோல பல்வேறு அடிப்படை வசதிகள், வளர்ச்சி திட்டங்கள் மாநகர் பகுதிக்கு மேயர் ஜெகன் செய்துள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தூத்துக்குடியில் தங்கி இருந்து படித்து வருகின்றனர். அவர்களுக்கு வசதியாக 2 இடத்தில் மாணவ மாணவிகள் படிப்பதற்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கான படிப்புகள் உள்ளிட்ட புத்தகங்களுடன் கூடிய படிப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிப்பகத்தை திமுக தலைவரும் அப்போது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு மாநகராட்சி மேயர் ஜெகனை பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கனவு திட்ட நாயகனும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயருமான ஜெகன் பிறந்தநாள் முன்னிட்டு திமுகவினர் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் கனவு திட்ட நாயகன் மேயர் ஜெகனை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதுபோல மாநகர பொதுமக்களும் மேயர் ஜெகனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனை அடுத்து கனவு திட்ட நாயகன் மேயர் ஜெகனின் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகரம் எப்படி இருந்தது, 2026ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகரம் எப்படி இருக்கிறது என்பது மாநகர மக்களின் மனதில் இடம் பிடித்த கனவு திட்ட நாயகனாகவே மேயர் ஜெகன் வலம் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்கிட்ட உள்ளாரே வைங்க.